சோ பையனை பெத்த அம்மாக்கள் தயவு செய்து, நாங்கெல்லாம் அந்த காலத்துல எங்க மாமியார் கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, இந்த பொண்ணு லைட்டா ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இப்படியா கோச்சுக்கிட்டு போவான்னு ஆரம்பிக்காதீங்க. இன்னைக்கு அதெல்லாம் கேட்க யாரும் தயாரா இல்ல. இன்னைக்கு நிறைய மாமியார்கள் மருமகளை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. பட் சில பொண்ணுங்களுடைய அம்மாக்கள் ரொம்ப கிளியரா இருக்காங்க. மாமியார் வீட்டுல எல்லார்கிட்டயும் பார்த்து அனுசரிச்சு போமான்னு சொல்ற அம்மாக்கள் 40%னா, எதுக்கும் இன்லாஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருன்னு சொல்ற அம்மாக்கள் 60%. சோ பையனோட அம்மாக்கள் தயவு செய்து உங்க எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சுக்கோங்க. வர்ற மருமகள் எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்தபடி போறதுதான் பெஸ்ட். கோ வித் ஃப்ளோ. சோ வீட்டுல கணவன் மனைவி ஆர் இன்லாஸ் கூட பிரச்சனைனா அதை சமாளிக்க முடியாத பட்சத்தில் தயவு செய்து ஃபேமிலி கவுன்சிலிங்க்கு போங்க. அதை விட்டுட்டு நமக்கு எதுக்கு வம்பு, எதுவா இருந்தாலும் பொண்ணு பெத்தவங்க பாத்துக்கிட்டோம்னு தொட்டதுக்கெல்லாம் அவங்கள உள்ள இன்வால்வ் பண்ணா அங்க பிரச்சனை தீர போறதே இல்ல, அங்கதான் ஆரம்பிக்குது.